அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைஹான் சமையல். இன்னைக்கு இந்த வீடியோவில் கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தாங்க வந்து பார்க்க போகிறோம். தினம் ஒரு பொரியல் சாப்பிட்றது ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. அதுலேயும் இந்த கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா நம்ம நரம்பு மண்டலத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. கை கால் மூட்டு வலி இருக்கிறவங்கெல்லாம் வந்து இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது அதில் வந்து அவங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். இந்த கொத்தவரங்காயை சீனி அவரைக்கான்னு கூட வந்து சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். கொத்தவரங்காயை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நான் இந்த மாதிரி வந்து பொடி பொடியாக வந்து நறுக்கி வச்சுருக்கீங்க. பொரியலுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக நறுக்கும்போது நமக்கு சீக்கிரமாகவே வந்து பொரியல் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வந்து பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயை வந்து சூடு பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடானதுக்கு பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கிறேங்க. இதோட ஒரு 2 பல்லு பூண்டு வந்து இடித்து சேர்த்துருக்கேன். இதோட காஞ்ச மிளகாயை வந்து கிள்ளி சேர்த்துருக்கேங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வந்து நமக்கு ரொம்ப வதங்கணும்டலாம் இல்லைங்க, ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்தால் போதும். நம்ம காய்கறியும் சேர்த்து தாங்க வந்து வேக விட போகிறோம். அதனால் வந்து நம்ம ரொம்ப நேரம் வெங்காயம் வதக்கக்கூடாது. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற கொத்தவரங்காயை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துடலாம். கொத்தவரங்காயை இந்த மாதிரி நம்ம வெங்காயத்தோடையே சேர்த்து நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுறணும். பாருங்கள், இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து அதை மூடி நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் போல் வந்து நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு கொஞ்சம் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எதுவுமே வந்து தண்ணி எதுவும் சேர்க்கலை. எண்ணெய் பதத்திலே வந்து நம்ம மூடி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துருக்கோம். இப்போ இந்த நேரத்தில் இதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம ஏன் இடப்பட்ட நேரத்தில் சேர்க்குறது அப்படின்னா, ஆரம்பத்திலே சேர்த்துட்டோம் அப்படின்னா காய் வந்து நமக்கு சீக்கிரம் வெந்து வராது. அதனால கொஞ்சம் காயை அரை வேக்காடாக வேக விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கிறணும். அப்போ தான் நமக்கு காய் வந்து நமக்கு சீக்கிரமாக வெந்து வரும். உப்பு சேர்த்து வதக்கினதுக்கு பிறகு இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். ஒரு நிமிஷம் போல் இந்த மசாலா வாடை போகிற அளவுக்கு வந்து நம்ம நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்துட்டு இப்போ காய் வேகிற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி தெளித்து வேக வச்சுக்க போகிறோங்க. ஏன்னா நமக்கு இந்த காயே தண்ணி விட்டு வரும். அதனால் நம்ம அதிகம் தண்ணி சேர்க்கக்கூடாது. ஒரு 2 கை அளவுக்கு வந்து நான் தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன். தெளித்து விட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நம்ம மூடி போட்டு சிம்மிலே வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா நமக்கு காய் வந்து சூப்பராக வெந்து வந்துடுங்க. பாருங்கள், இப்போ நமக்கு நிறம் மாறி காய்கறி நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம சேர்த்துருந்த தண்ணியுமே பார்த்திங்கன்னா நல்லா வற்றி ட்ரை ஆகி வந்துடுச்சு. அவ்வளவுதான், நமக்கு இப்போ வந்து பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக இதில் வந்து நம்ம தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஒரு 3லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சேர்த்துட்டு அதிக நேரம் நம்ம வச்சு கிளறக்கூடாதுங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக அண்ட் டேஸ்டியாக வந்து நம்ம இன்றைக்கி கொத்தவரங்காய் பொரியல் சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோங்க. இதை வந்து நீங்கள் சாதத்தோடு சேர்ந்து சாப்பிட, ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் சேர்ந்து சாப்பிட ரொம்பவே வந்து சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இது நல்ல ஆரோக்கியமான பொரியலும் கூட. கண்டிப்பாக நீங்களுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை நம்மளோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னொரு புது ரெசிபியோடு நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.